மம்மி மம்மி மாம் எங்க மாம் இருக்கீங்க? அடே என்னடா வந்தது வராம அம்மாவை தேடுற? என்ன விஷயம் சொல்லு. அம்மா கிச்சனில் இருக்கிற என்ன விஷயம் சொல்லு என்கிட்ட. எங்கே போன நீ? காலையில பைக் எடுத்துன்னு எங்கேயோ போன, இப்போ தான் வர. எங்கே போயிட்டு வர நீ? ஓ, மம்மி கிச்சனில் தான் இருக்காங்களா? சரி, நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன் டாடு. டாய் நில்றான்னு சொல்கிறேன், எங்கடா போயிட்டு இருக்க நீ? காலையில் எங்கே போன நீ சொல்லு. அக்கா கிட்ட 1000 ரூபா பணம் வாங்கிட்டு போனியாமே, என்ன செலவு பண்ணிட்டு வர சொல்லு. சொல்லு, நான் கேட்டே இருக்கேன், நீ உள்ளே போயிட்டு இருக்க. சொல்லிட்டு போடா. என்னடா நீங்கள் 1000 ரூபாய்க்கு இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டு இருக்கீங்க? நம்மக்கிட்ட இல்லாத காசா? இதெல்லாம் ஒரு கணக்கு வழக்குன்னு என்ன ஏது சேர்க்குறீங்க? செலவு தான் டாட் பண்ணேன். என்னதே 1000 ரூபாயா? 1000 ரூபாய் நீ அசால்ட்டாக சொல்லிட்டு போகிற நீ. 1000 ரூபாய் இப்போ நம்மளுக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் நான் கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ சொத்து சுகத்தெல்லாம் சேர்த்தேன், புரியுதா? உனக்கு என்ன தெரியும்? இப்போ நம்ம வசதியாக இருக்கிறோம், காரு பங்களா எல்லாம் தெரியும் உனக்கு. நான் கஷ்டப்பட்ட காலத்தை உனக்கு தெரியுமா? உங்கள் அம்மாவை நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருக்கோம், புரியுதா? நீ என்ன அசால்ட்டாக சொல்கிற 1000 ரூபா தானே? சரி விடுங்க டாட், நான் அம்மா போய் பார்த்துட்டு வரேன். ஏய் நில்லுடா. என்ன இந்த பையன் பாரு, கூப்பிட கூட போயிட்டே இருக்கான் பார்த்தியா? ஒரு மதிப்புரே இல்லை இந்த பசங்கிட்ட. காசு இருக்குன்னு இவனை செல்லமாக வளர்த்து தப்பாக போச்சு. என்ன செலவு பண்ணான்னு கேட்குற சொல்லாம போகிறான் பாருவா. எல்லாம் அவன் அம்மாவை சொல்லணும். அவன் பண்ண வேலை தான் எல்லாம். அவனுக்கு செல்லத்தை கொடுத்து அவனை கெட்டு குட்டி சேராக்கி வச்சிருக்கிறா அவன். அவன் எப்பெல்லாம் பணம் கேட்குறானோ அப்பெல்லாம் இவன் காசை எடுத்து கொடுத்துட்றான். இவன் இந்த மாதிரி காசெல்லாம் அவனுக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு தான் பொண்ணுக்கிட்ட கணக்கு வழக்கு கொடுத்தேன். இவன் பொண்ணுக்கிட்ட ஏமாற்றி அவ செலவுக்கு வாங்குற மாதிரி வாங்கி இந்த பையன்கிட்ட கொடுக்குறா போல. இரு வரேன், இது சும்மா வரக்கூடாது. மம்மி மம்மி. டேய் ராகுல், காலையில் என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு போனேன் வண்டி எடுத்துக்கிட்டு. எங்கே போயிட்டு சுற்றிட்டு வர நீ சொல்லு. உங்கள் அப்பா நீ எங்கேன்னு கேட்டு என்ன திட்டிட்டு கிடக்குறாரு. எங்கே நீ அனுப்பின அவனை? சொல்லாம கிளம்ப எங்கே போனாலும் நான் திட்டி வாங்கிட்டு கிடக்குறேன். என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டே நீ? காசு கேட்டால் சரி கொடுத்தேன், இனிமேல் சொல்லாம கிளம்ப ஓட்டி நீ சொல்லு. எங்கே போயிட்டு வந்த? மம்மி டாட் இப்போ தான் வெளியே கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்க இருந்தாரு. நீங்களும் கேள்வி கேட்டே இருக்கீங்களே. சும்மா ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு பீச் வரைக்கும் போயிட்டு வந்தோம்மா, செலவாச்சு. இல்லை ஒரு நம்மக்கிட்ட இல்லாத காசா இது? என்னம்மா நீங்கள் அவர் தான் காசு கேட்குறாருன்னா கணக்கு கேட்குறாருன்னா நீங்கள் கேட்குற என்னம்மா நீ? நமக்கெல்லாம் 1000 ரூபான்றது ஒரு சின்ன மேட்ரு, புரியுதா? அதை என்னமோ 2 பேர் கேள்வி கேட்டுருக்கீங்க. சரி அதை விடு மம்மி, எனக்கு ஒரு 2000 வேணும் மம்மி. என்னது 2000? நீ வாங்க போகிற ராகுல்? காலைல 1000 ரூபாய் கொடுத்ததுக்கே உங்கள் அப்பா என்னை திட்டிட்டு கிடந்தாரு. நீ அப்போ 2000 கேட்குறே நீ? 2000லாம் என்ன கேட்க முடியாது. போய் நீயே உங்கள் அக்கா கிட்ட கேளு. உங்கள் அக்கா கிட்ட எத்தனை தடவை கேட்டு நான் வாங்கி தரது சொல்லு. நான் இந்த மாதிரி உங்ககிட்ட காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பா வந்து என்கிட்ட காசை கொடுக்காம உங்கள் அக்கா கிட்ட கொடுக்குறார். அவகிட்ட சரி நான் என் செலவுக்கு எதுவும் மளிகை ஜாமான் வாங்குற சொல்லிட்டு வாங்கினா நீ என்ன திரும்ப வந்து என்கிட்ட கேட்டே இருக்கிறே. படா ப்ளீஸ் மம்மி, எனக்கு செல்ல மம்மி இல்லை நீ, எனக்கு இந்த ஒரு தடவை வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா. டேய் என்னடா நீ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்ற. உங்கள் அப்பா என்னை திட்டுறாருன்னு சொல்கிறேன் நான். உங்கள் அக்காவும் அப்புறம் கொடுக்க மாட்டா. அப்பா திட்டுறாருமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லிட்டா நான் கொடுக்க முடியாது, புரியுதா? என்ன நீ என்னை கோத்து விட்டு என்னை திட்டு வாங்க வைக்கலான்னு பார்க்குறேன் நீ? உனக்கு எதுக்கிட்ட செலவு காசு இப்போ 2000 ரூபா? இப்போதான் காலைல 1000 ரூபா வாங்கிட்டு போனேன். சும்மா காசு இருக்கு செலவு பண்ணக்கூடாது, புரியுதா? அம்மா நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிம்மா, அது காசு இருந்தால் தாம்மா அந்த பார்ட்டியில் போய் நான் கலந்துக்க முடியும். நான் பணக்கார வீட்டு பையன், அதனால என்ன தாம்மா எல்லாம் கேட்குறானுவ. சரி என்கிட்ட பார்த்து பேசுகிறல்ல, சரி போய் உங்கள் அக்கா கிட்ட போய் இதே மாதிரி பேசிய நீ உன் செலவுக்கும் கேட்டு வாங்கிக்க, புரியுதா? என்ன விடு ஆளை வீடு, புரியுதா? நான் வந்து கேட்க மாட்டேன் போ. சொன்னா புரிஞ்சுக்கண்ணா, நீயே போய் கேளு போ செல்லம். என்ன மம்மி நீங்கள் இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேறீங்க. சரி விடுங்கம்மா,
நானே போய் அக்கா கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் நீங்களும் பாவம் காலைல தான் ஒரு 1000 ரூபா வாங்கி கொடுத்தீங்க, திரும்ப திரும்ப நீங்களும் வாங்க முடியாது. அப்புறம் எனக்காக நீங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்க வேணாம், நானே போய் கேட்டுக்கிறேம்மா. சூப்பர், இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. நீயே போய் கேட்டுக்கிறார்கள். அம்மாவுக்கு கிச்சனில் வேலை இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு செஞ்சிருவேன், நீ எதுவும் சாப்பிட வந்துடுனா அதுக்குள்ளே போய் அக்கா கிட்ட போய் நீ எப்படி பேசி வாங்குறியோ வாங்கிக்கோ. இந்த பையன் என்னத்தான் செலவு பண்ணுறானே தெரியல. அப்பப்போ காசு வாங்கிட்டு போகிறான். காசு இருக்குன்னு ஊதாதித்தனமாக செலவு பண்ணுறான் போல. இவன் முதல் அடக்கி வைக்கணும். என்னத்தான் செலவு பண்ண, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இவன் தான் செலவு பண்ணுறான் போல. காசு இதே மாதிரி அழிச்சிருந்தா நம்ம சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும் போல. கல்யாணம் ஆன புதுசில் அந்த மனுஷன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டேன் நான். எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சொத்து சொகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பசங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்போ என்னன்னா 1000 ரூபா கொடு 2000 ரூபா கொடுங்க. அப்போ ஒரு 10 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த மனுஷனை கட்டிட்டு வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கான். ஏதோ கடவுள் எனக்கு கொடுத்த வரோம். சரி, இவன் போய் பணத்தை கேட்டு வாங்கினதுக்குள்ளே நம்ம சாப்பாடு செஞ்சுருவோம். அதுக்குள்ளே எங்கன்னா சுத்த ஓடுறோம் அந்த பையன்.